Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா SQLite டேட்டாபேஸில் delete query பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா insert, select and then update query பற்றி பார்த்துட்டோம். ஸோ and then இந்த வீடியோவில் SQLite டேட்டாபேஸில் இருக்கிற ரெக்கார்டை delete query யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து delete பண்ண சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி 5 ரெக்கார்டு வந்து வச்சிருக்கேன். இந்த 5 ரெக்கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம டேட்டா வந்து அப்டேட் பண்ண சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணி நான் வந்து delete அப்படிங்கிற பட்டனை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் view record.html கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அப்டேட்கான கோட் மட்டும் நான் இங்கே எழுதியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து ஹெட்டிங் வந்து delete நான் கொடுத்துக்கிறேன். ஸோ delete and then இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் Ctrl D கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெக்கார்டுக்கு பதிலாக இங்கே வந்து delete record அப்படிங்கிற நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ delete record. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஏன்னா ஐடி இருந்தால் தான் நம்ம ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை நம்ம delete பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேம் ஐடி நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்டேட்டுக்கு பதிலாக நான் வந்து delete நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ delete அப்படிங்கிற நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா delete ரெக்கார்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஜஸ்ட் வந்து app.py வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா app.route மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ஜஸ்ட் வந்து ஹட் கொடுத்துட்டு app.route மெத்தட் நான் கால் பண்ணுறேன். இந்த மெத்தடில் வந்து ஜஸ்ட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார delete ரெக்கார்டு அப்படிங்கிற நேம் நான் கொடுக்குறேன். ஸோ delete underscore ரெக்கார்டு நேம் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு ஐடி நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் டைப்பில் ஸ்ட்ரிங் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி நான் கொடுத்து நான் ஐடி ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கோலன் ஐடி. ஸோ ஃபைனலாக இது வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுட் மெத்தடுக்குள்ளார நான் வந்து ஒரு மெத்தட் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டிஃபைன் delete record அப்படிங்கிற ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ delete underscore record ஓகேங்களா. ஸோ delete record அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் ஐடி நான் பாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கோல்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த delete ரெக்கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி அதாவது ட்ரை எக்ஸப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொரிஸ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ட்ரை நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸப்ட் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைனலின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஃபைனலி இப்போ இந்த ட்ரையில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்பயும் போல் SQLite டேட்டாபேஸ் நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோட் நான் வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் ட்ரைக்குள்ளார ஜஸ்ட் இந்த SQLite டாட் கனெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்சர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம delete query நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஜஸ்ட் வந்து COR டாட் எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் delete query எழுதிக்கிறேன். ஸோ DELETE delete நம்மளுக்கு எந்த டேபிள் delete ஆகணுமோ அந்த டேபிள் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து delete ஃப்ரம் அப்புறமா டேபிள் நேம் டேட்டாங்கிற டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ வேர் எனக்கு வந்து எந்த டேட்டா வந்து delete ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேர் கண்டிஷன் கொடுத்து PIDயில் நம்ம ஐடி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கமா கொடுத்ததுக்கு அப்புறமா ப்ராக்கெட்டில் ஐடி நான் பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அப்போ இந்த ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ரெக்கார்டு மட்டும் delete ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து கொரி நான் எழுதிக்கிறேன் ஓகேங்களா. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த count.commit அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ரெக்கார்டு delete ஆனதுக்கு அப்புறமா ஒரு மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மெசேஜ் நாங்கள் போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ளாஷில் டபுள் கோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் deleted successfully டைப் பண்ணிக்கிறேன். deleted successfully ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம கேட்டகரி பிரிண்ட் ஆகணும். அதனால் கமா கொடுத்துட்டு கேட்டகரி வந்து டேஞ்சர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டேஞ்சரில் நமக்கு வந்து delete ஆனிச்சு அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் மெசேஜ் தான் வரணும் ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸப்டில் நம்ம வந்து ஃப்ளாஷ் மெசேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ FLASH ஓகேங்களா. ஃப்ளாஷ் மெசேஜில் ரெக்கார்ட் delete failed நமக்கு டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரெக்கார்ட் delete failed ஓகேங்களா. இது வந்து நமக்கு டேஞ்சரில் டிஸ்பிளே ஆகணும். அதனால் வந்து இங்கே டேஞ்சர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டேஞ்சர் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனெக்ஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் கீவேர்டு நான் கொடுத்துட்டு இந்த பேஜை வந்து ரீடைரக்ட் பண்ணுறேன். delete ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஹோம் பேஜே போகணும். அதனால் வந்து ரீடைரக்ட் ஃபங்க்ஷனில் வந்து URL for நான் கொடுத்துட்டு ஸோ URL for இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் ஹோம் நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு ஹோம் பேஜே நம்மளுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும். அதனால் வந்து ஹோம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் கனெக்ஷனாக நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ con.close அப்படிங்கிற ஃபங்க்ஷனாக கால் பண்ணி ஃபைனலாக கனெக்ஷனாக நான் க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம்.
ஸோ சேவ் பண்ணக்கப்புறமா நம்ம ப்ரௌசர் போயிட்டு ரெஃபர்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ ரெஃபர்ஸ் பண்ணுறேன், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் நம்மளுக்கு கிரியேட் ஆகணும் ஓகேங்களா. நமக்கு வந்து இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபைல் நம்ம அகெயின் நம்ம ரன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு AppDotPy வந்து அகெயின் வந்து ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் காமிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லாஷ் போடாமல் இருக்கணும் ஓகேங்களா. ரவுட் மெத்தடில் ஜஸ்ட் நம்ம ஸ்லாஷ் போடணும். ஸ்லாஷ் போட்டிருக்க அப்புறமா டெலிட் ரெக்கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஐடி நம்ம கெட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ ஸ்லாஷ் போட்டிருக்க அப்புறமா இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் AppDotPy ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌசர் போயிட்டு ஜஸ்ட் நான் ரெஃபர்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ரெஃபர்ஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த டேட்டா நமக்கு டிஸ்பிளே ஆகுது ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நான் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன், ஆனால் வந்து இங்கே கலர் நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நான் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா பிடிஎன் ப்ரைமரின்னு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைமரி ரிமூவ் பண்ணிவிட்டு டேஞ்சர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பிடிஎன் -danger அப்படிங்கிற கிளாஸ் நான் கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த ரெக்கார்ட் நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ இளங்கோ அப்படிங்கிற ரெக்கார்ட் நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ இப்போ டெலிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து அந்த ரெக்கார்ட் வந்து டெலிட் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ வியூ ரெக்கார்ட் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ரெக்கார்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷாம் அப்படிங்கிற ரெக்கார்ட் நான் டெலிட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெக்கார்ட் டெலிட்டே சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நான் வியூ ரெக்கார்ட் நான் கொடுக்குறேன்னா நம்மளுக்கு வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிற ரெக்கார்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் ஹோம் பேஜ் போயிட்டு ஆட் ரெக்கார்ட் நான் கொடுத்துட்டு இப்போ ஏதோ ஒரு ரெக்கார்ட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் சேலம். கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா 9080013487 அண்ட் தென் மெயில் ஐடி வந்து sandy@gmail.com ஓகேங்களா. இப்போ சப்மிட் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ரெக்கார்டு வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வியூ ரெக்கார்ட் நான் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக இப்போ ஆட் பண்ண ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ரெக்கார்ட் நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு இப்போ சாண்டியில் போயிட்டு நான் வந்து நான் நேம் சேஞ்ச் பண்ணுறேன். இன்சியல் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரெக்கார்டு வந்து அப்டேட் ஆயிரும். இப்போ அகைன் நான் வியூ ரெக்கார்ட் நான் கொடுத்தேன்னா நம்மளுக்கு அந்த பாருங்கள் இன்ஷியல் நம்மளுக்கு வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கும் ஓகேங்களா. சப்போஸ் இந்த ரெக்கார்டு வேணாம் அப்படின்னா டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து டெலிட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா SQLite டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி இன்சர்ட், செலக்ட், அப்டேட், டெலிட் இந்த கொரிஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன் பை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா SQLite டேட்டாபேஸில் டெலிட் கொரி பற்றி பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட், செலக்ட், அப்டேட், டெலிட் சொல்லிட்டு 4 கொரிஸ் பற்றி நம்ம ஒன் பை பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த 4 கொரிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து செப்பரேட் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கொரியுமே என்ன பண்ணுறேன்னா ஒரு சிங்கிள் வீடியோவை நான் மெர்ஜ் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.